Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிபாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது தேங்காய் பர்ஃபி. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். தேங்காய் பர்ஃபி கூட நம்ம அதாவது என்னன்னா பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் இல்லாத பால்கோவா ஆட் பண்ணி நம்ம செய்ய போறோம். இதுக்கு வந்து என்னன்னா சுகர் சிரப் வந்து நம்ம காய்ச்சணும். இது வந்து ஒரு கம்பி பத வரைக்கும் இருக்கணும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போறது தேங்காய் பர்ஃபி. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிறேன். அதாவது இது என்ன துருவி வச்சிருக்கேன். இதில் இருக்கிற கருப்பு நம்ம வந்து எடுத்துடலாம். அதாவது ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இது எப்படின்னா தேங்காயில் வந்து பாதி வந்து கொஞ்சம் நம்ம வேஸ்ட் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி வரும். கருப்பாக இருக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். மேலே இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, பட் ஜாஸ்தி வேண்டாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு வந்து தேவையானது சர்க்கரை வந்து 350 கிராம் எடுத்துருக்கிறேன். இது கூட உடைச்ச கடலை வந்து 1 டீஸ்பூன், முந்திரி வந்து ஒரு 5 முந்திரியை உடைச்சி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடைச்சி வச்சுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பொட்டுக்கடலை இதையும் போட்டுக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கிறோம், இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து போயிடணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். அதாவது என்னென்னா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிட்டோன்னா அந்த தண்ணி வந்து இருக்காது. இது வந்து ரொம்ப நாள் வச்சுக்கலாம். அதாவது வெளியில் வச்சாலும் பர்ஃபி வந்து கெட்டு போகாது. நல்லா வறுத்துட்டோம். இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 350 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 டம்ளர், அதாவது எதில் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரையட்டும். இது ஒரு கம்பி பதம் வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம கம்பி பதம் வந்து சீக்கிரமாக வந்துடும். கையில் வந்து தொட்டால் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சுருண்டு நல்லா வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பால்கோவா. இது ஸ்வீட் இல்லாத பால்கோவா. இது ஆட் பண்ணுறதுனால நல்லா பைண்டிங் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பட்டர் பேப்பரில் கீ தடவி இருக்கிறோம். இதில் வந்து போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயரில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டோம். வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி. தேங்காய் பர்ஃபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தீபாவளி டைமில் இது மாதிரி சிம்பிளாக நம்ம டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா கடையில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.